ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். அப்பா அம்மா பசங்களோட உறவை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அதோட அம்மா அப்பாவோட ஜென்ரேஷன், இதுலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ சாதாரண மனுஷங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 25 வயசு பசங்க நிறைய தேவையில்லாத விஷயத்தில் இறங்குறாங்க. இதில் ஒரு பெரிய கேப் உருவாக ஆரம்பிக்குது. இந்த கேப் அண்டர்ஸ்டாண்டிங்கோடது, கிராஸ்பிங் பவரோடது. பசங்களோட ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட் ஆஃப் கிராஸ்பிங், அப்பா அம்மாவோட ரெவல்யூஷன் பர் மினிட் ஆஃப் கிராஸ்பிங், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பசங்களுக்கும் சரி, இந்த அம்மா அப்பாவுக்கும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரோட சைக்காலஜியும் தனித்தனி வகையில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால மனசு ஒத்து போகிறது கிடையாது. எப்பவும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு எண்ணத்தால் இவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் வந்துடுது. பசங்களோட சைக்காலஜி அம்மா அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ பிறக்கிற நியூ பார்ன் பேபிலேருந்து இந்த அம்மா இந்த பசங்க கிட்ட பண்ணுற விவகாரங்கள் இருக்கு பாருங்க, இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. சாதாரண ஈஸியான ஒரு நிலைமையில பசங்களை அம்மா வளர்க்கறது கிடையாது. அத்தனை அளவில் எமோஷ்னலாக இருந்தா அட்டாச்சாக இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களையும் அப்பா அம்மாவையும் பாருங்க. அம்மா இந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சமான எஜுகேட்டடாக இருக்காங்க. அதோட படிக்கிற விஷயத்துலேயும் பெரியவங்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. அதனால எக்ஸசைஸ் அட்டென்ஷன் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சாம்பிளுக்கு நீங்கள் உங்களையே எடுத்துக்கங்களேன். இப்போ நியூ பார்ன் பேபியாக இருந்தால் அப்போ அந்த குழந்தைக்காக இருக்கிற ஆக்ஷன் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். 24 மணி நேரத்தில் அவள் தூங்குற சமயத்தை தவிர மற்ற எல்லா சமயத்துலேயும் சரி, அம்மாவுக்கு எப்பவும் தன்னோட குழந்தைய பற்றின எண்ணம் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும். அவள் ஒரு சமையல் பண்ணுறா, வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய சித்தம் பசங்க மேலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். குழந்தைங்கள பற்றி தான் யோசிக்கிறா. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், விளையாடிக்கிட்டு இருப்பானா, தூங்கிட்டு இருப்பானா, உட்காந்துக்கிட்டு இருப்பானா, இல்லை வெளியில் போகாமல் இருக்கணும். இப்படி ஒரு அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எக்ஸசிவ்னு சொல்லலாம். இது மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஆனால் சைக்காலஜி பசங்களோட மனசில் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கிறதுனால குழந்தையுள்ள சஃபோகேஷன் ஃபீல் பண்ணுறது, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான ஃபீலிங்கோட தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு தோணுது. அந்த குழந்தைக்கு எப்பவும் அம்மா தான் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. அவங்களோட கவனம் என் மேலேயே இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கிடைக்கல. ஒன்றும் இல்லை, பசங்க சோஃபா மேலே ஏறி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அதை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏய் சும்மா உட்காரு, சும்மா உட்காரு, சும்மா குதிக்காத, ஒழுங்கா உட்காந்து விளையாடு. எப்போவாது ஸ்க்ரீன் கிளாத்தை பிடிச்சி இழுத்தா கூட பிடிச்சி இழுக்காது, அது கிழிஞ்சு போயிடும். சும்மா இரு, பிஹேவ் செல்ஃப், மரியாதையை ஒழுங்காரு. பாவம், அந்த குழந்தை நார்மலான நிலைமையில பெரியவனா வேற ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ்னு இருந்துகிட்டு இருக்கும். ஓடி விளையாடுற நாட்கள் தான். குழந்தையா இருக்கும்போது தான் நம்மளால இந்த மாதிரி சோபா மேலே குதிச்சு ஓடி விளையாட முடியும். பெரியவங்களானா பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஏறி குதிக்க முடியுமா? அந்த வயசுல என்ன செய்தோ அதை செய்யட்டும்னு விட்டுடுங்களேன். இல்லாட்டா மட்டும் என்ன உங்க வீட்டு சோபா அழுக்கப்படியாம அப்படியே இருந்துகிட்டு இருக்க போகுது? அதுவும் ஒரு நாளைக்கு உடஞ்சு தானே போகும். முதல்ல நீங்க இந்த வாங்குறதா இருந்தா வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் நீங்க அதிக விலை கொடுத்து தான் ஆகணும், புரியுதா? அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் முதல்ல விட்டுடுங்க.
இதுல தான் எக்ஸசிவ் அட்டென்ஷன், எப்போ பார்த்தாலும் பசங்களை திட்டுறது, சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் இவங்க விடுறதே கிடையாது. இதனால பசங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங் ஏற்படுது, அதோட ரியாக்ஷன் வந்துடுது. இவங்க எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்பாக இருக்காங்க, அம்மா எப்பவும் ஃப்ரீடமாக நம்மளை விடுறதில்ல, இண்டிபெண்டன்சி சுதந்திரத்தை தேடுறாங்க. அதாவது எப்படி நம்ம பாரத நாட்டில் இங்கிலீஷ்காரங்க எத்தனை வருஷங்களா எப்படி நம்மள அரசாண்டுகிட்டு இருந்தாங்க, அப்போ அந்த சமயத்தில் நம்ம நாட்டு மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸுக்காக எப்படி துடிச்சோம், அதோட விளைவு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சத்தியாகிரகம் உருவாச்சு. இதுக்காக வேண்டிதான் சத்தியாகிரகமே நடந்தது. இது ஒரு சத்தியாகிரகம் இல்லைன்னா நிலைமை வேற மாதிரியா கூட இருக்கலாம். அவங்களோட கைதுனா இன்னும் ஓங்கி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி பசங்களை எல்லாம் தவிக்க விடுறது அப்பா அம்மா செய்யக்கூடிய விஷயமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்பா அம்மாவெல்லாம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க பசங்களை இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணவே கூடாது, இந்த அளவுக்கு எக்ஸசிவோ அட்டென்ஷனோ அவங்க கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தே ஆகணும். அவங்களையும் மனசார சந்தோஷமாக குதிச்சு ஓடி ஆடி நம்ம விளையாட விட்டுடணும். கொஞ்சம் நஷ்டம் இருக்கத்தான் செய்யும், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாவம் நம்ம குழந்தைங்க தானேன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடணும். அவங்க கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக சொல்லணும், இதை பாருப்பா இப்போ நீங்கள் விளையாட வேண்டாம், விளையாடணும்னா உள்ள ரூமில் போய் விளையாடுங்க. அப்பப்போ அன்பா சொல்லிட்டே இருந்தாதான் குழந்தைங்க எப்போவாவது சொன்னதை கேட்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப சும்மா சொன்னதையே சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தா அவங்க முழு சைக்காலஜியும் டிஸ்டர்ப் ஆகிடுது, அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க தான் பண்ணுறதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ற எண்ணம் அவங்க மைண்டில் ஃபிட் ஆகி போயிடும். அதனால தான் எக்ஸசிவ் அட்டென்ஷனால் பசங்களோட சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோட குழந்தைங்க பெரியவங்களாக ஆகும்போது இதெல்லாம் அவங்களுக்குள்ள கேரி ஃபார்வர்டு ஆயிடுது. இன்னொரு பாயிண்ட்ஸ், அம்மா அப்பாவுக்காக சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதாவது 1 வயசாக இருக்கும்போது கூட சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அம்மா அப்பா எப்பவும் கவனத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். பசங்களுக்கு முன்னால் எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வரவே கூடாது. ஊன்னு கத்திட்டு அவங்க சண்டையும் போடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் பசங்களோட சைக்காலஜியில் பாதிப்பை உண்டாக்கிடுது. நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் நிச்சயமாக இந்த அனுபவம் இருக்கும். சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரேடியாக கத்தி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க, வாடா போடான்னு கத்தி கத்தி அவங்க சண்டை போடுறாங்க. இப்படி நீங்கள் ஒரு சண்டை போடும்போது அப்போ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க, குழந்தைங்களோட முகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு சின்னதாக போயிடுது, அதோட உள்ளத்தில் எந்த அளவுக்கு துக்கம் இருக்குன்னு பாருங்க. அதோட உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்போ நம்ம அம்மா அப்பா சண்டை போடுறத நிறுத்திட்டு அமைதியாக இருப்பாங்க. அது 1 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனால் அதோட உள்ளுக்குள்ளே இந்த எண்ணம் தான் இருக்கும். அதோட இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்க பசங்க பெரியவனாகி பசங்களுக்கு மனநோய்னு ஒன்று உண்டாகி மென்டல் டிப்ரெஷன் ஆகிடுது, பல வியாதிகள்லாம் வந்துடுது, அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் வந்துடுது. அதுவும் இந்த ப்ராப்ளம் பசங்களுக்கு 5லேருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் நிச்சயமாக வருது. இது அந்த அப்பா அம்மாக்களுக்கு சரியாக தெரியறதில்ல. அதோட பசங்களுக்கு முன்னால் வீட்டில் தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுடுறாங்க. 2 பேருக்கும் நடுவில் உண்டாகிற சண்டையில் எவ்வளவோ அவங்க இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு முன்னாலேயே சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, அப்படி சொல்லி ஏன் இந்த வீட்டுக்கு வர, எனக்கு ஒன்று கண்டாலே பிடிக்கல, இந்த பொண்டாட்டியும் ஹஸ்பண்டும் கண்டபடி பேசிடுற, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் அம்மா என்னை எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் வீட்டில் வாழ நான் என்ன சுகத்தை கண்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன், நான் ராணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற பசங்களுக்கு துக்கம் உண்டாக்குது. 5 வயசு குழந்தைக்கும் எல்லாம் புரியுது.
2-3 வயசு குழந்தை கூட எல்லாம் தெரிஞ்சுக்குது. இந்த காலத்து குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப டீப். அதோட பசங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க. அப்போ எங்கள் காலத்தில் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, அம்மா போய் ரொட்டி பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதை பண்ணி எடுத்துகிட்டு வரேன், இதோ இந்த பொம்மையை கொடுக்குறேன், இதை வச்சு விளையாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு பொம்மையே நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு ஒரே இடத்துலையே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து டால் கொடுத்துருந்தா டால், இல்லை பால் கொடுத்துருந்தா பால். அப்போ இதை வச்சுட்டு விளையாடுறதுனால வேற எந்த ஒரு கற்பனையுமே எங்களுக்கு வராது. இந்த காலத்தில் இருக்கிற பசங்களை பாருங்க, 2 நிமிஷம் ஆகி 3வது நிமிஷம் கூட அந்த பொம்மையோட உட்காந்து விளையாடுறது கிடையாது. அடுத்தது என்ன அடுத்தது என்ன. எங்களோட காலத்தில் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அப்போ என்கிட்ட ஒரே ஒரு பொம்மை தான். எங்கள் அப்பா அந்த காலத்தில் மில்டி மில்லினர், எனக்கு விளையாட ஒரே ஒரு பொம்மை தான் கொடுப்பாரு. அந்த பொம்மையை வச்சு தான் எங்கள் பிரதரோட குழந்தைங்களும் விளையாடினாங்க. அது அது வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ரூமையே பசங்களோட பொம்மைக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வகை வகையாக விதவிதமாக 100, 200, 500ன்னு பொம்மைகள் குவிஞ்சு கிடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பொம்மை இருந்தால் அடுத்த நாளைக்கு இன்னொன்று வந்துடுது. நாளுக்கு நாள் விதவிதமாக திங்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. விதவிதமாக பொம்மைகள் வருது. வகை வகையான வீடியோ கேம்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பேட் வகை வகையாக, பால் வகை வகையாக, எவ்வளோ வகை இந்த பசங்களுக்கு. முழு ரூம் பூரா அங்கே இருக்கிற பொம்மைகள் எல்லாம் பார்த்தாலே ஒரு சின்ன கடையாக கூட வச்சிடலான்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இதனால பாவம் பணம் இல்லாத குழந்தைங்க இவங்க விளையாடுறத பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரியாக ஆயிடுறாங்க. அதோட இந்த அம்மா அப்பாக்களும் நம்ம எவ்வளவு ரிச்சாக இருக்கோம், நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ பொம்மைகள் வாங்கி கொடுக்க முடியுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதோட வீட்டில் யாராவது ஒரு விருந்தாளி மட்டும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னால், என் குழந்தைங்களுக்கு முன்னாடி கூட அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குழந்தை ஒரு பொம்மையை 2 நாளைக்கு மேலே வச்சு விளையாடவே மாட்டா, அப்படியே தூக்கி போட்டுடுவா. உடனே அந்த குழந்தையோட மைண்டில் என்ன வரும், ஐ ஆம் சம்திங், என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்குது. ஐ ஆம் கிரேட். இந்த வகையில் அதோட சைக்காலஜி அமைஞ்சு போயிடுது. அதோட மைண்டில் இது தவறுங்கிற அளவுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக இறங்காது. ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு, அதுக்கு 2 இல்லை 2.5 வயசு தான் இருக்கும், அது அந்த பேரண்ட்ஸுக்கு முன்னாலேயே அப்பாவோட கோட்டு பாக்கெட்டுக்குள்ளேருந்து கையை விட்டு பணத்தை எடுக்குது. அந்த அப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, பாரதியோட அம்மா இங்கே சீக்கிரமா வா டியர் ஹனி, ஹனி இங்கே வந்து பாரு, கம் ஜூன் கம் ஜூன், சீக்கிரம் வந்து பாரு, நம்ம பையன் எவ்வளவு அறிவாளியாக இருந்துக்கிட்டு இருக்கான் பாரு. என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே அந்த அம்மா உள்ளே இருந்து ஓடி வராங்க. என்னாச்சுன்னு உடனே சொல்கிறாரு, பாரு நம்ம குழந்தை எவ்வளோ உயரத்தில் நின்றுக்கிட்டு என்னோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து கையை விட்டு பணத்தை எடுக்கிறான். இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா சொல்லுங்க? ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவனை 2 தட்டு தட்டுறதை விட்டுட்டு நீங்களே ஏன் இந்த மாதிரி அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே உங்கள் பிள்ளைய திருடனாக்கிடுறீங்க. அவன் மைண்டில் நாம் பண்ணுற விஷயம் பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு மனசில் தோண ஆரம்பிக்குது. இதை பாருங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் உனக்கு வந்து கிரிக்கெட் பால் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். தீய செயலாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஒரு குழந்தை அதாவது அதனுடைய மனசில் என்ன நினைக்குது, அதாவது அவன் என்ன கேட்குறான், அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் அவனுக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கிறது வராது இல்லையா? அதனால நாமளே இந்த எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதாவது அந்த குழந்தை பால் கேட்டதுன்னா அவனுக்கு அந்த பாலை வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் அந்த தப்பை செய்ய போகிறது கிடையாது. அவனுக்கு வந்து தான் கேட்டது கிடைச்சிடுச்சே. கிரிக்கெட் பால் கேட்குறா, நீங்கள் உடனே அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்துட்றீங்க. இதனால ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு, அவங்க அப்பாவோட மீசையை பிடிச்சி ஜோராக இழுக்குது. அந்த அப்பா சந்தோஷப்படுறாரு. அடடா, இப்போ உங்களோட மீசையை பிடிச்சி அவன் இழுக்கிறான், ஆனால் பெரியவனானதும் உங்கள் தலைமையில ஏறி உட்காருவான்.
அடம் பிடிப்பா இல்லையா? இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை. அப்பவே 2 அடி கொடுத்து இது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அப்படியே பையன் மீசையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தான்னா அந்த அப்பா மீசையே வச்சுக்க கூடாது, இல்லைன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். எங்க என்கரேஜ் பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிற விஷயத்துல தான் அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. நான் துபாய் போயிருந்த போது அப்போ ஒரு சகோதரி என்னை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. அவங்க சத்சங்கத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அந்த சமயத்தில் ஆத்மா பரமாத்மா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எந்த வகையில் மனசு மெய்வாக்கு இவைகள்லேருந்து தனி இந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன, இதை பற்றி தான் நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரி ரொம்ப யங்காக இருந்தாங்க. அவங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பர்சனலாக கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னாங்க. நானும் உடனே கேளுங்க அப்படின்னு சொன்னேன். நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஆத்மா பரமாத்மா பற்றின மேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை லௌகீக விவகாரங்களை பற்றின மேட்டராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களை புரிய வைக்கிற அளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, அம்மா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, யங் லேடி தான். அவளுக்கு 25லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காம்மா, 3.5 வயசு ஆகுது. என் பொண்ணு என்னை ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்னால் கூட கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியல. அவளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. என்ன அப்படி ஒரு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த 3 வயசு பொண்ணா நீங்கள் இப்படி சொல்கிற அளவுக்கு என்ன காரியம் செஞ்சிட்டான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவள் என்னை மடக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஒன்று சொன்னால் அதில் என்னை மடக்கி விட்டுடுறா. அவளுக்கு பதில் சொல்ல என்கிட்ட விஷயமே கிடையாது. என்ன இந்த ஒரு 3.5 வயசு தான், உன்னோட 30 வயசுக்கு அவளுக்கு ஈடு கொடுக்க முடியலையா? ஆமாங்க, அவள் எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளவு ஹைப்பர், அவ்வளவு அறிவு. அவளுக்கு முன்னால நான் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அப்படி என்னமா உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு முறை 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு முறை நான் அவளை என்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், இந்தியாவுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு வரேன். என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் அவளோட தாத்தா பாட்டியை பார்க்க போகிறா, அவங்க கூட இருக்க போகிறா. தாத்தா பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு சைல்டோட வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிக்கு நிச்சயமாக சந்தோஷமாக தானே இருக்கும். அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்களே. அவளுக்கு அத்தனை அன்பு கிடச்சிது. கையில் எடுத்து வச்சு அவளை எல்லாரும் கொஞ்சறாங்க. அந்த பொண்ணு நான் சொன்னதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கல. அவள் பாட்டுக்கு வீடு முழுக்க சோஃபா மேலெல்லாம் ஏறி குதிச்சு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தா. இருக்கிறதெல்லாம் கீழே போட்டு அவள் பாட்டுக்கு உடச்சிக்கிட்டு இருந்தா. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு திட்டம் போனால் எங்கள் அப்பா அம்மாலாம் திட்டாதுன்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே என்கிட்ட சொன்னாங்க, இதை பாரு, இவ்வளவு சமத்தான ஒரு குழந்தை, இந்த சமத்து குழந்தைய நீ திட்டவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவளை நீ எப்போவுமே திட்டக்கூடாது, அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. அவளை எப்பவும் அடிக்காத. நான் அப்பப்போ என் மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா அவளை கன்னத்தில் போட்டு அடிச்சிருவேன். எங்கள் அம்மா அவளுக்கு முன்னாலேயே என்கிட்ட அவளை அடிக்காதன்னு சொன்னாங்க. அம்மா சொல்கிறாங்களே, நானும் பேசாமல் இருந்துட்டேன். இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கண்ட்ரோல் எனக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அவள் இருக்காளே, அவள் ஒரு சரியான ஒரு விஷமக்காரியாக இருக்கா. அவளை சரி பண்ண என்கிட்ட எந்த ஒரு வழியுமே கிடையாது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நானும் சில சமயத்தில் கண்ட்ரோல் எழுந்து அவளை போட்டு கோபத்தில் அடிச்சிடுறேன். அப்போ என் பொண்ணு என்னை பார்த்து அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மம்மி நீ உங்கள் அம்மா சொல்கிறத லிசன் பண்ணுறதே இல்லை. உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்னை அடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. நீ என்னை அடிக்கக்கூடாது இல்லையா? நீ எப்பவும் என்னை அடிக்கவே கூடாது. நீ ஏன் எனக்கு புரிய வச்சு சொல்றது கிடையாது? உங்க அம்மா தான் உனக்கு புரியும்படி சொன்னாங்கல்ல. பாருங்க, எங்க அம்மா சொன்னதை அவ எனக்கே சொல்றா, அதுவும் ஒரு பாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் கூட, நீங்க கூட தான், ஏன் எல்லாருக்கும் நடக்கிறது தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் என்னைக்காவது ஏன் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் நடந்தது. அப்போ என் பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, மம்மி
நீங்க ஏன் இப்படி டேடியை திட்டுறீங்க? டேடி கூட ஏன் இப்படி கத்தி கத்தி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க டேடிக்கு புரியும்படி சொல்லுங்க, புரிஞ்சுக்குவாரு. இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அவளை நான் எப்படிங்க சமாளிக்கிறது? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசி மடக்கிறா. சாப்பிட்ற விஷயத்துல இப்படிதான் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த சாப்பாட்டுக்கே காலையிலயும் ராத்திரிலையும் எனக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுது. எப்பவும் தட்டில் சாப்பாடு, பருப்பு, நெய் இதையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா பிசைஞ்சு அவள் பின்னால் ஓடி 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 சாப்பாடு ஊட்ட வேண்டியதாக இருக்குது. சாப்பாட்டுக்கு சோஃபாவில் ஏறி குதிச்சு ஓடுவா, அங்கே ஓடுவா, இங்கே ஓடுவா, அவள் பின்னாலே நான் ஓட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஸ்பூனில் சாப்பாடை வச்சு அவள் வாய்க்குள்ளே போட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு சாப்பாட்டை திணிச்சிக்கிட்டு இருக்க. சாப்பாடு விஷயத்தில் அவள் படுத்திடுவா. நான் இதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஒரு முறை டாக்டரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னான்னா, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு டாக்டர்கிட்ட கேட்டேன். என் பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிற, அவள் பின்னால் எப்போ பார்த்தாலும் ஓட வேண்டியதாக இருக்குது, இதனால டைம் வேஸ்ட் ஆகிடுதுன்னு டாக்டர் அவளை பார்த்துக்கிட்டே எனக்கு புரிய வச்சாரு. இதை பாருங்க, பசங்க பின்னால் இந்த வகையில் நீங்கள் ஓடவே கூடாது. சாப்பாடு டைம் வந்துருச்சுன்னா நீங்கள் 1 முறை இல்லை 2 முறை சொல்லி பாருங்க, வந்து சாப்பிடுன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவள் சாப்பிட்லன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவளை அதிகமாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவளுக்கு தானாக பசி வந்ததுன்னா அவள் தானே வந்து சாப்பிட்டுட்டு போகிற, அப்படியே கூப்பிடுறீங்க. நாமளும் இந்த வகையில் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் நம்மளோட பசியோடு இருக்க முடியாது. குழந்தைங்க எப்படி இருக்க முடியும்? இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய முழு சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆகிடுது. நீங்கள் எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தை பின்னாடியே நீங்கள் ஓடி போய்கிட்டு இருக்கீங்க, ஊட்டி விடுறீங்க, குழந்தைக்கு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க, இத்தனை ஸ்பெஷாலிட்டி அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. அப்போ குழந்தையோட மைண்டில் என்ன தோணுது, நமக்கு இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது, நாம ஏன் இதை போகிறதுக்கு விடணும்? இதனால் அதோட சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் எவ்வளவு பின்னால் ஓடுறீங்களோ அவ்வளோ பின்னால் அவங்க உங்களை வர வைக்கிறாங்க. அவங்கள விட்டுடுங்க. லீவ் ஹர் அலோன். இதை கேட்டதுக்கப்புறம் என் மைண்டில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதாவது அம்மா இல்லையா, அவள் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்லன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நானே ஒரு கட்டத்தில் எமோஷ்னலாக ஆயிடுறேன். அதுக்கப்புறம் அவள் பின்னால் ஓடி போய் அவளுக்கு சாப்பாடை விட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, மம்மி நீ டாக்டர் சொன்னதை லிசன் பண்ணவே இல்லை, டாக்டர் சொன்னதை கேட்டியா இல்லையா? டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீ இப்படி என் பின்னாடியே சுத்த வேண்டான்னு சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரி எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நானே வந்து சாப்பிட்றேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இவ வந்து என்கிட்ட அப்படி சொல்கிறா. இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு டீல் பண்ணுறது எப்படின்னு புரியவே மாட்டேங்குது, நீங்களே வந்து அவளுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இங்கே பாருமா, இவளோட ரெவல்யூஷன் உங்களுடைய ரெவல்யூஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த காலத்து ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அவங்களோட ஐசி பவர் அந்த அளவுக்கு ஹையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும். உண்மையை சொன்னால் நாம் ரொம்ப கம்மியாக இருக்கோம். இவங்களுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம்? சும்மா காலி டப்பா, எதுவும் புரியாமலே தான் இருந்தது. நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம என்னைக்காவது நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒயின்னு கேட்டிருப்போமா? ஏன் செய்யணும்னு ஏதாவது கேட்டிருப்போமா? என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பேசாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் முதல்லையே எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறாங்க. நமக்கு எதுவும் தோன்றதே கிடையாது. மூளை வேலை பண்ணாதானே ஒய்ங்கிற கேள்வி எழும். இவங்க எல்லா விஷயத்துக்கும் பதில் தேடுறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களோட மைண்டு எந்த கேள்வி கேட்குதோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் வழியை தேடிக்கிட்டு இருங்க. பசங்களோட தவறை பார்க்காதீங்க. நாம் எங்கே தப்பு செய்கிறோங்கிறத மட்டுமே நீங்கள் பாருங்கள். உங்களோட தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா உங்களோட எல்லா ப்ராப்ளம் நிச்சயமாக சால்வ் ஆகி போயிடும். இந்த ப்ராப்ளம்லாம் இந்த வகையில் நம்ம பசங்க கூட டேக்கிள் பண்ணி அவங்க மனசை பாதிக்கலாம், ஆன்சர் பண்ணலாங்கிறத நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். சும்மா திட்டி அடித்து அந்த பழைய கால வழக்கத்தினால இல்லை, மாடர்ன் டெக்னாலஜியால். ஜெய் சச்சிதானந்தா.